ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு 7 நாள் பயணத்துல 6வது நாள் வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்க வந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்துட்டு வர்றீங்க. ஏன்னா முறையா நம்மளும் இந்த மாதிரி ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றோம். ஸோ ட்ரையல் பேசிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் காரணமா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒரு பிலீவ் பண்ணி இந்த நம்ம சொன்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோங்க. அப்புறம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி சரி வந்து பார்க்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்த உங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம் இந்த நேரத்துல. அதே நேரத்துல எங்களுக்கு இந்த விஷயத்த கத்துக்கிற காரணமா இருந்தவங்க, எங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிற எங்களோட மென்டாருக்கும் நாங்க வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ கோயிங் டு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, கட் ஹெல்த்துக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், என்னென்ன சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டா கட் ஹெல்த் வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு. இதை பிரசன்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வெல் நோன் பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கதிர். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஹெல்த் ஜர்னியில் இருக்காரு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு. வெல்கம் கதிர், ஓவர் டு யூ. ஓகே, தேங்க்யூ பாலு. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து இந்த மீட்டில், ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஸோ உங்களை எல்லாத்தோட பேசுறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 days கட் ஹெல்த் சேலஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th டேயில் இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ராக்டிவாக தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பாலு, அது வீடியோ வந்து உன்னோட இதுதான் வருது இந்த ஆக்சுவல் ஸ்க்ரீனில். அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அல்லது? இப்போ வருதா உன்னோடது? இல்லை இல்லை, இப்போது வந்து உன்னது வீடியோ இல்லை, ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ வருது 10K ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி அந்த இது. அப்படியா? ஆக மொத்தம் வந்து அந்த லிங்க் கிரியேட் பண்ணவங்களுடைய இதுதான் வருமோ? அது தெரியல. நீ ஒருவேளை ஷேர் பண்றதால வருதா எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ம், சரி, ஓகே, விட்டுரு. அப்படியே இந்த இந்த ஃபோட்டோவோடவே விட்டுறதுனால ஓகே, அல்லது உன்னது வீடியோ வேணாலும் ஆன் பண்ணிக்கோ, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து இது டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸோ வந்து 5 நாள், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது நாள். ஸோ வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயட் ஃபார் ஆப்டிமல் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வந்து பிளான்ட் பேஸ்டு டயட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்ட் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டயட்டை வந்து நம்ம வந்து 100% ஃபாலோ பண்ணக்கூடிய டே டு டே சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்குமா அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்த அந்த டயட், ஸோ பிளான்ட் பேஸ்ட் டயட், ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ பேர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்படி ஃபாலோ பண்ண முடியும், 100% அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா எஸ்ன்னு நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். அல்லது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிஸி ஷெட்யூலில் ஸோ அந்த டயட் சிஸ்டம் வந்து நம்மளால ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். நோன்னு வந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள். நோன்னு வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா மேபி ஸோ மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணிக்கோ. மியூட் ஆயிருக்கு. இப்போ ஓகேவா? ஹலோ?
ஓகே ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்து நீங்க சேட் பண்ணீங்கன்னா மேபி ஸோ என்னங்கிறது ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கும். அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்ட் டயட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் டயட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து டயட் வந்து நம்ம வந்து எவ்ரிடே காலையில் திரும்ப வந்து மதியம் திரும்ப நைட் வரைக்கும் ஹோல் டே நம்ம வந்து அந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா ஸோ இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஸோ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலில் வந்து ஸோ நம்ம ஹெல்த்தி வேல வந்து நம்ம லைவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு ஆப்டிமல் ஹெல்த் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட்டுக்கு வந்து எஸ் சொல்லணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஒய் சப்ளிமெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒய் சப்ளிமெண்ட் அப்படின்ற இடத்துல வந்து என்னன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியர் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணுறோமா அல்லது வந்து கன்வீனியண்ட்டாக செலக்ட் பண்ணுறோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபுட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி கன்வீனியன்ட் ஃபுட் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறப்போ என்னென்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிஷனல் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. ஸோ அந்த நியூட்ரிஷனல் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் ஸோ அதை அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப இன் ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவாவோ ஹெல்த் சேலஞ்சாவோ ஸோ ஏதோ ஒரு டிசீஸாவோ அல்லது டிஸார்டராவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில காட்டுது. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அந்த கேப்பை நியூட்ரிஷனல் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கம்பல்சரி தேவை. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரம் 1934லேருந்து ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 90+ இயர்ஸ். ஸோ இந்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டுங்கிறதுனால உங்களுக்கு இயர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து சப்ளிமெண்ட் அண்ட் ஃபுட் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 90+இயர்ஸாக ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபுட் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்டாக வந்து நியூட்ரலைட் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷனல் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி ஒய் நியூட்ரலைட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான 3 ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6400 ஏக்கர்ஸில் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து வேர்ல்டில் ஒரு 4-5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே 6400 ஏக்கரும் ஆர்கானிக் சர்டிஃபைடு ஃபார்ம்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி மட்டுமே பேசணும்னா நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓவர்வியூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது ஒய் நியூட்ரலைட் அப்படின்ற விஷயத்துல வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சீடிலிருந்து சப்ளிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆக வரைக்கும் ஸோ வந்து எவ்வரி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சீடு நம்ம வந்து போடுறதுல இருந்து அது சப்ளிமெண்ட்டாக வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்து வித்தின் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் அது சப்ளிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆக வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப சேஃபாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நம்ம இங்கே இந்தியாவில் கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வந்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா
வந்து எந்த ஒரு பிராண்டுமே கொடுக்கறதே இல்லை. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்ம கொடுக்குறோம். வாங்கி சப்போஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரீசனில் வந்து நம்ம சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கூட 100% மணி பேக் கேரண்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனால வந்து நம்ம வந்து நியூட்ரலைட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட்டினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டு நியூட்ரியன்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ட் பேஸ்டு நியூட்ரியன்ட்ல இன்னும் ரொம்ப இதாக பார்க்க போனோம்னா அதை வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளான்ட், தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய உயிர் சத்துக்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ரிச்சாக தான் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரெயின்போ கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அந்த ரெயின்போ கலர், ஒவ்வொரு கலருக்குமே ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு. அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பிளான்ட் பேஸ்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து நியூட்ரலைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைடு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வந்து சாப்பிட்றப்போ நம்மளுடைய டோட்டல் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வித் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டெப்ஸோட நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜேர்னி வந்து கட் ஹெல்த் அப்படின்ற ஜேர்னி. அந்த கட் ஹெல்த்துக்கு தேவையான பண்டில் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நியூட்ரலைட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து முக்கியமாக கவர் ஆகக்கூடிய ஒரு 4 ப்ராடக்ட்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர். இதை வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் டயட்டில் ஸோ சொல்லப்போனால் என்னென்னா ஒரு மறந்து போன ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபைபர்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு டயட்ரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் டயட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர், ஸோ ஒன் டே வந்து டயட்ரி அலவன்ஸ் வந்து எவ்வளவு ஃபைபர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளவா இருக்கும்னு யாருக்காவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கா? ஸோ எவ்வளவு அது வந்து பார்த்தீங்கன்னா கிராமில் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் ஃபைபர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ சஜஸ்டட் ஆர்டிஏன்னு சொல்லுவோம் நம்ம. அது எவ்வளவு தேவைன்னு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாட் பண்ணுங்க. எனி கெஸ் பரவாயில்ல. ஸோ வந்து நியர்பை கூட இருக்கலாம். நியர்பை கெஸ் எவ்வளோ கிராம் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் எனி கெஸ் சாட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு தேவையான ஸோ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அதுதான் வந்து ஆர்டிஏ அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அது கடைசியாக எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபைபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ப்ரீ பவுல் மூமெண்ட் எவ்ரிடே நம்மளுடைய பவுல் மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கும், ஃப்ரீயாக நம்ம மோஷன் வந்து எவ்ரிடே மார்னிங்கில் நம்ம போகிறதுக்கு இந்த ஃபைபர் நார்ச்சத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் வந்து என்னென்னா, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ப்ராசஸ் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து நார்ச்சத்து தான் வந்து பண்ணும். ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைபர் வந்து ரொம்ப அவசியம். அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளஸ் நம்ம மற்ற ஹெல்த், ஸோ ஹார்ட் ஹெல்த் எடுத்தாலும் சரி, ஸோ மற்ற ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டாலும் நான் ஃபைபர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் தான் வந்து ஃபைபர். ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ வந்து நிறைய விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து ஃபைபர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர். இது எல்லாமே வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ட். ஸோ இதில் வந்து ஃபைபர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நமக்கு தேவை வந்து 40 கிராம் ஃபைபர் வந்து தேவை நமக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரிச்சாக ரொம்ப கேர் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிராம் ஃபைபர் தான் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறது 20 கிராம் தான் வந்து கிடைக்குது. பாதிக்கு பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ரிச்சா டயட் வந்து ஃபாலோ பண்ணோம்னா, இல்லை அப்படின்னா மேக்சிமம் டெஃபிஷியன்சியில தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதை கண்டிப்பாக வந்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் நியூட்ரலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண உடனே வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து இந்த ப்ராடக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபவுண்டேஷனுங்கிற கேட்டகரி. சாரி பாலு, வாய்ஸ் கேக்குது? கேக்குதா? ஓகே. 10 மினிட்ஸ் தான் காட்டுது. நான் அதுக்குள்ள லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கு. நான் அதுக்குள்ள நான் லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் கேப்சூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பவுல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பாக்டீரியான்னு சொல்லி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ அந்த கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் கேப்சூலை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ப்ரீபயோட்டிக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பாக்டீரியா, கட் மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம். அந்த கட் பாக்டீரியாவுக்கு தேவையான ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதே ப்ரோபயோட்டிக் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாஸ்னுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நம்பர் ஆஃப் குட் பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறத வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரெண்டு விஷயமே வந்து கம்பைனடாக வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து நம்ம நியூட்ரலைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இன்னும் இந்த ப்ராடக்ட் வந்து கட் ஹெல்த் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி, ஸோ வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அடுத்தது டைஜஷன், நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ், நம்ம ஃபுட்டு எடுத்ததுலேருந்து ஸோ அது வந்து பவுல் மூமெண்ட் ஆகி முடிகிற வரைக்கும் அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல். ப்ளஸ் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் டைஜஷன்,
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து புரோட்டீன் டைஜஷன், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் டைஜஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் நடந்துறதில்ல. ஸோ அந்த டைஜஷனுக்கு வந்து இந்த குட் பாக்டீரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுது. ஸோ இதனுடைய ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இது வந்து அனதர் ஒரு வெரி எக்ஸலண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும், ஸோ கிளியர் பண்ணணும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம டாக்ஸிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மில்க் டிஸ்டில். ஸோ இது வந்து நம்ம என்னன்னா மெயினாக வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு லிவர்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ என்ன சொல்றது, எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து லிவர் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம லிவர் வந்து எவ்ரிடே வந்து நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறையா தெரியறது இல்ல. ஸோ அந்த ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மில்க் கிறிஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து முக்கியமான ஒரு 3 ஹெர்பல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மில்க் கிறிஸ்டல்ன்ற ஒரு ஹெர்பல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாண்டிலியன் ரூட் அப்படின்ற ஒரு ஹெர்பல். அதுக்கு அடுத்தது வந்து டர்மரிக். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த டர்மரிக். இந்த மூணுனுடைய காம்பினேஷன்ல தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது, நிறையா வந்து டிராவலிங்ல இருக்கிறவங்க வெளியில ஃபுட்டு வந்து நிறையா வந்து ஹோட்டல் ஃபுட்டு, வெளியில இருக்கக்கூடிய அவுட் சைடு ஃபுட் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதனுடைய இம்பேக்டை எல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மில்க் டிஸ்டில் வந்து அவங்க ரெகுலரா எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிறப்ப தான் வந்து கட் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வந்து ஸோ யார் வந்து ஆல்கஹால் கன்சியூம், நமக்கு தெரியும் யார் வந்து அடிக்கடி ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்களோ, ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லிவர் தான் வந்து டேமேஜ் பண்ணும். லிவர் தான் வந்து அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு தான் போகும். ஸோ அந்த இதுல இருந்து நம்ம லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதான் கடைசியா நம்ம பார்க்குறது வந்து லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து மில்க் கிறிஸ்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிபலான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் ஹெர்பல்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்தியாவினுடைய லாங் ட்ரெடிஷனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட் வந்து ரிசர்ச் பண்ணி ஸோ அதிலிருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் நியூட்ரலைட் லான்ச் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ரிசர்ச் எல்லாம் நடந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஹெர்பல் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து திரிபலா, ஸோ வந்து அம்லாக்கி, விபிதாக்கி, ஹரிதாக்கின்னு சொல்லுவோம். ஸோ கடுக்காய், தாண்டிக்காய் அண்ட் நெல்லிக்காய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பினேஷன். ஸோ இந்த திரிபலா வந்து ரொம்ப ரொம்ப கட் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்ம பார்க்குறது அதுதான். ஸோ வந்து பெட்டர் டைஜஷன், கோலன் வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் ஜேர்னி, அடுத்தது வந்து நம்மளுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக ப்ராப்பராக வந்து ஏஜிங் நடக்கணும். ஸோ வந்து நம்மளுடைய தோற்றம், ஸோ நம்மளுடைய ஏஜ் ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா நம்மளுடைய பாடி ஏஜ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜை விட அதிகமாக காட்டும். ஸோ அப்போ என்னன்னா நம்மளோட ஏஜிங் வந்து ஸோ ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றதா மீனிங். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஏஜிங், நம்ம ஏஜும் பாடி ஏஜும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு
ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா அது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நியூட்ரலைட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்லாக்கி. ஸோ இது வந்து ஐ சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கும் கூட இது வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இது எல்லாமே வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ். அந்த கட் ஹெல்த்ன்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சோம்னா இதை மற்ற எல்லாமே வந்து நமக்கு அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வித் டயட்டோட ஸோ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்றப்போ ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து குடல் ஆரோக்கியம் ரொம்ப எக்ஸலண்டா ஸோ வந்து ஹெல்த்தியா ஸோ வந்து நம்ம இருக்க முடியும். ஸோ இதுல வந்து மேக்சிமம் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுல ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அனதர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இப்பவே கேட்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஃபர்தர் ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்க கிட்ட நீங்க இதை பத்தின ஃபர்தர் டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓவர் டு பாலு. நைஸ் கதிர். ஆ எக்ஸலன்ட் கதிர். தேங்க்யூ நைஸ், நல்ல பாலு. ப்ரெசன்டேஷன், நல்ல டீடைல்டு இன்ஃபர்மேஷன். ஸோ கதிருக்கு நீங்க ஒரு ஏஎஸ்எம் டைப் பண்ணிருங்க. அப்ளாஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணுங்க. இல்ல உங்களோட சிம்பிள்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல போய் சிம்பிள்ஸ் தேங்க்யூ கூட இது பண்ணலாம். சண்முகநாதன். ஸோ இது வந்து தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சதீஷ். ஓகே. இதை வந்து நம்ம ரொம்ப அருமையா நமக்கு வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டாரு. இதை வந்து எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து நீங்க தேங்க்யூ ஒன்ஸ் சுதாகர். அந்த பேக்கேஜ் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு யாரு இதை கைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க டீடைலா கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த இந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டோம். நாளைக்கு லாஸ்ட் டே. நாளைக்கு வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா க்ளோசிங் டேல நம்ம சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓவரால் ப்ரோக்ராம் வித் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் கூட நம்ம பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நாளைக்கு